இப்போ நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன? இது ஒரு மெட்டபாலிக் ஸ்கெலிட்டன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த அதுக்கப்புறம் மெட்டபாலிக் ஸ்கெலிட்டன் டிசீஸாக இருக்குது. தீஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை தி லோ போன் அதுக்கப்புறம் டென்சிட்டி போனோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மைக்ரோ ஆர்த்தரி தீஸ் ஆர் த டிட்டர்மினேஷன் ஆஃப் த போன் டிஷ்யூ விச் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்சர் தீஸ் ஆர் த சஸ்டைனபிலிட்டியில் வந்து ஃப்ராக்சர் வரக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து பேத்தோஜெனிசிட்டி வந்து போன் அதுக்கப்புறம் வந்து போன் ரீமாடலிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரொலாங்டு இம்பேலன்ஸ் ஆஃப் போன் ரீமாடலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொலாங்டு இம்பேலன்ஸ் ஆஃப் த போன் ரீமாடலிங்காக இருக்குது. கால்சிட்டோனின் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அதுக்கப்புறம் வந்து பிடிஹெச் ஹார்மோன் பேராதைராய்டு ஹார்மோன் இது எல்லாமே கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடியது. இதோட ரிஸ்க் வந்து ஃபீமேலுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஆக வருது. மோர் தென் ஃபீமேல் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீசிங் இந்த ஏஜ் அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் இந்த டேக் ஆஃப் த கால்சியம் ஆஃப் த விட்டமின் டி ஈஸ்ட்ரஜன் டிஃபிஷியன்சி அதுக்கப்புறம் மேனாஃபேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்மோக்கிங் ஆல்கஹால் உள்ளவங்களுக்குலாம் இருக்குது. காஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து அதுக்கப்புறம் இடியோபெத்திக் ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் யங்காக இருக்கிறவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் மெனோபாசல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து செலைன் டைப் 3 உள்ளவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து செகண்டரி டிசீஸாக வந்து மெட்டபாலிக் கண்டிஷனில் ரீனல் டிசீஸில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் லிவர் டிசீஸ்ன்னு இருக்கா. இது வந்து எப்படின்னா போன் மேரோ இன்ஃபில்ட்ரேஷன் டிசீஸ் சொல்கிறாங்க. தீஸ் ஆர் த ட்ரக் வந்து ஃபீனோபார்பிட்டால் தைராய்டு ஹார்மோனு கால்சிட்ரையால்ஸ் அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் அதனால இம்பேலன்ஸ் ஆகுது. சைன் அண்ட் சிம்டம்ஸ் வந்து எப்படின்னா வெயிட் லாஸ் ஆவாங்க, பேக் பெயின் வரும். அதுக்கப்புறம் வெட்டிப்ரே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வெட்டிப்ரே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூன் வளைஞ்சு போவாங்க, அதை சொல்கிறாங்க. டயக்னோசிஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து எக்ஸ்ரே ரேடியோகிராஃபிக் அல்ட்ராசோனிக் ரே அதுக்கப்புறம் டியூஎல் எனர்ஜி அதுக்கப்புறம் எக்ஸ்ரே போடுவாங்க. இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா கால்சியம் நல்லா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நெவர் ஸ்மோக்கிங் எக்ஸஸாக வந்து ஆல்கஹால் கொடுக்கக்கூடாது, கஃபைன் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன ட்ரக்லாம் கொடுக்கணும்னா கால்சிட்டோனின் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்மோன் ரிலீசிங் தெரப்பி கொடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நர்சிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் வந்து டயக்னோசிஸ் பெயின் இருக்கா அக்யூட் பெயின் அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இதோட கோல்ஸ் வந்து டு ரிலீவ் த பெயின் அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் கேரு நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் மொபிலிட்டியாக இருக்கும் அதை சொல்கிறாங்க.